ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆர்எஸ் அகர்வால் புக் சீரிஸ்ல என்ன சம் பார்க்க போறோம் அப்படின்னா டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நார்மலா இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க அப்படின்னு மீட்டர்லயோ கிலோமீட்டர்லயோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து வித்தியாசமான சம், ஆங்கிள் வச்சு கொடுத்துருப்பாங்க, டிகிரி வச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி டிகிரி வச்சு கொடுத்தா எப்படி சம் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க. ஸோ எப்பயும் போல என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சம் கொடுத்துட்டாலே டைரக்ஷன் போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரையும் இல்லையா, அந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டு எக்ஸ் ஆக்சிஸ் வர்ற இடத்துல கிழக்கும் ஒய் ஆக்சிஸ் வர்ற இடத்துல வடக்கும் எழுதிக்கணும். கிழக்குக்கு ஆப்போசிட் மேற்கு, வடக்குக்கு ஆப்போசிட் தெற்கு, இந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா எது வடக்கு எது கிழக்குன்னு தெரியாது. இந்த மாதிரி ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைகிறீங்க, எக்ஸ் ஆக்சிஸ் வர இடத்துல கிழக்கு, ஒய் ஆக்சிஸ் வர இடத்துல வடக்குன்னு போடணும். அடுத்து பாருங்க, man is facing west. வெஸ்ட் பார்த்து இருக்காரா? வெஸ்ட் எங்க இருக்கு? இந்த சைடு இருக்கு. சோ இந்த சைடு பார்த்து இருக்காரு. என்ன சொல்றாரு? he turns 45 degree clockwise. clockwise அப்படினா இது. ஓகேவா? சோ கடிகார சுற்றும் திசை சொல்றோம் இல்லையா, clockwise-னா இது, anti clockwise அப்படினா இது. ஸோ கிளாக் வைஸ் சொல்கிறாங்களா? இப்போ இந்த இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா டிகிரி நான் போடணும், அதனால கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறேன். இந்த இடத்துல இருக்காரு அப்படின்னா கிளாக் வைஸ் 45 டிகிரி. இது வந்து என்னது? இது வந்து செங்கோணம். செங்கோணத்தில் பாதி தான் 45. அப்போ எந்த இடத்துல வரும்? இந்த இடத்துல வரும் இல்லையா? ஸோ இந்த டிகிரி அப்படிங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா 45 டிகிரி. இப்போ இந்த இடத்துல இருக்காரு. அடுத்து என்ன சொல்றாங்க? அதே டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா 180 டிகிரி பார்க்க சொல்றாரு. சேம் டைரக்ஷன் 180 டிகிரி. அப்ப இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட ஸ்ட்ரெயிட் லைன்னா 180 டிகிரி. அப்ப இங்க இருந்து என்ன வரும்? இந்த இடத்துல வரும். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா 180 டிகிரி. புரியுதுங்களா? ஸ்ட்ரெயிட் லைன் போட்டீங்க அப்படின்னா அதுதான் 180 டிகிரி. இந்த மாதிரி இப்படி வருது அப்படின்னா இது வந்து 90 டிகிரி. இதுல பாதி 45 டிகிரி. இந்த டிகிரி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இப்ப இந்த ஸ்ட்ரெயிட் ஏன்னா இந்த இடத்துல தான் இருந்தாரு. அப்ப ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு போட்டு இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா அதுதான் 180 டிகிரி. அடுத்து 270 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் சுத்த சொல்றாங்க. ஓகேவா? இப்ப இந்த இடத்துல இருக்காரு, இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் 180 டிகிரி. கரெக்டா? சோ அதுக்கப்புறம் இன்னும் எவ்வளவு வேணும்? 180 கூட இன்னொரு 90 கூட்டினாதான் 270. அப்ப 90னா என்ன வரும்? இது 45, இதுல பாதி வந்தாதான் 90ன்னு வரும். கரெக்டா? இது வந்து 180, இது ஒரு 90. அப்ப இந்த இடத்துல இருக்காரு. இப்ப கேள்வி, எந்த டைரக்ஷன் அவர் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாரு? எந்த டைரக்ஷன் பார்த்து இருப்பாரு அப்படின்னா இந்த டைரக்ஷன் பார்த்து இருப்பாரு. இது தெற்குக்கும் மேற்குக்கும் இடையில இருக்கிறதால தென்மேற்கு அப்படின்னு சொல்லலாம். அப்ப சவுத் வெஸ்ட் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ ஆங்கிள போடும்போது கரெக்டா போட்டுக்கணும். 45 டிகிரினா என்ன, 90 டிகிரினா என்ன, 180னா எவ்வளவு வரும், 270னா எவ்வளவு வரும், இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்க போட்டுடலாம். ஓகேவா? ஆங்கிள் வச்சு போட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் போடணும். ஓகேவா? இது அடுத்தடுத்த வித்தியாசமான சம்ஸோட பார்க்கலாம். தேங்க்யூ.